யோகா சேலம் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பெயர் ஹர்ஷா. நான் ராயல் பார்க் பள்ளியில் பயில்கின்றேன். பழத்திலும் சுவையாய் தேனிலும் இனிமையாய் என் நாவில் தவழ்கிறாயே, என்றென்றும் இளமையாய் அறிவின் இலக்கணமாய் அழியா வாழ்வு பெற்றாயே. பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பெயர்ந்த மொழியாம் எம் தாய்மொழியை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். பேச்சு போட்டிக்கு வந்ததொரு அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து எனது பேச்சிலை தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. சினம் என்றால் என்ன? எல்லோருக்கும் உள்ள சந்தேகம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அழகாக கூறுகிறார், சீரமைக்கப்படாத ஆசை நிறைவேறாத பொழுது தடையளவு வந்து தடையும் தாண்டி உள்ளாற்றலும் உடலாற்றலும் சேர்ந்து செயல்படும் பொழுது செலவாகின்ற ஜீவகாந்த சக்தியின் செலவின் பெயரே சினம் என்கிறார். அதாவது குணம் என்பது சினம் அல்ல, சினம் என்பது செலவின் பெயரே சினம். தன்னைத்தான் காப்பின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் என்பது எவரொருவர் தனது வாழ்க்கையில் துன்பத்தை காண வேண்டாம் என்று நினைக்கிறாரோ அவரொருவர் தனது வாழ்க்கையில் இருந்து சினம் என்றும் ஒன்றை தவிர்க்க வேண்டும் என்று அடித்தளமாக கூறுகிறது. சினம் என்பது நெருப்பு, அதன் தீப்பொறி பறந்தால் நாசமே நடப்பு. சினத்தின் விளைவுகள் மனதை மாசாக்குகிறது, உடல் நலத்தை கெடுக்கிறது, உறவுகளிடமிருந்து நம்மை தகர்க்கிறது. எனவே இதற்கு ஒரு சிறு கதை காண்போம். ஒரு ஊரில் வழக்கம் போல ஒரு மனிதன் வாழ்ந்து வருகிறார். அவருக்கு பல நற்குணங்கள் உள்ளன. சிறு துளி பெருவெள்ளம் என்பதை போல அவரது 1000 நற்குணங்கள் இருந்தாலும் ஒரு கோபம் என்பது அனைத்தையும் தீயை போல் அழித்துவிடும். அதுபோல அதை கண்ட ஒரு ஞானி அவரிடம் சென்று இவரது நற்குணங்களை துவர்க்க வேண்டும் என்று யோசித்து அவரிடம் சென்று சொல்கிறார், நீ எப்பொழுதெல்லாம் கோபம் கொள்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உனது பையில் ஒரு உருளைக்கிழங்கை போட்டுவிடு என்கிறார். ஞானியின் பேச்சை கேட்ட மனிதர் அவருக்கு எப்பொழுதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்போதெல்லாம் அவரது பையில் ஒவ்வொரு உருளைக்கிழங்காக போடுகிறார். சில நாட்களுக்கு பிறகு பை மிகவும் கனமாகிறது. சில நாட்களுக்கு பிறகு அதிலிருந்து அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் அழுகின. இதை கண்ட மனிதர் ஞானியிடம் சென்று சொல்கிறார். அதை கேட்ட ஞானி, உனது கோபம் வெறும் பாரம், இதை போல உனது கோபத்தை தியாகம் செய்ய கற்றுக்கொள் என்கிறார். இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, கோபம் என்பது நாமே நமக்கே கொடுத்து கொள்ளும் ஒரு வீண் பாரம், அந்த பைய போல. அது நம்மை மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கும், அந்த அழுகின உருளைக்கிழங்கை போல. எனவே சினத்தின் முன்னால் சிந்தனையை நிலைநாட்டி சினத்தை வெல்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.